அனைவருக்கும் வணக்கம். உழைத்துவிட்டு கூலி பெறும் என்னை நீ தீட்டு என்று சொல்கிறாய். உழைக்காமல் கூலி பெற்றுக்கொண்டு உன்னை ஒருவன் தீட்டு என்று சொல்கிறான். இதிலிருந்து உனக்கும் எனக்குமான ஒற்றுமையை நீ புரிந்துகொள் என்று சொல்லும் விதமான ஒரு கவிதை. புத்தகம் தின்று செரித்த தீட்டு. கவிதையின் தலைப்பு சூத்திர தோஷம். கொட்டடித்து காட்டுத்துணி போர்த்தி அரிச்சந்திர மயானத்தில் அறம்பாடி சிலிர்த்து பாவ புண்ணிய வகையாரா கூறி சவக்குழி புகுந்து சடங்குகள் முடித்து செத்த பிணத்தை சிவலோகம் சேர்த்து காத்துண்டில் விழுந்த வெகுமதியையும் முழந்துண்டில் விழுந்த வாக்கரிசியையும் உழைத்த கூலிக்கு ஒதுக்கி எடுத்து போகும் வெட்டியானின் விரல்பட்ட தோஷம் போக்க விறுவிறு என வந்தவனை செத்த தள்ளீருடா அம்பி, நேக்கு சூத்திர தோஷம் பற்று போகிறது என்றார்